ஓகே 18 முதல்ல ஈஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா நீங்க? ஹரே கிருஷ்ணா. 7.18 எடுத்துட்டீங்களா? 7.18 எடுத்துட்டேன் பிரபு. சரி. உதாரா சர்வ ஹேவைதி உதாரா சர்வ ஏவைதே ஞானி து ஆத்மைவ மே மதம் ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதா சாஹி யுக்தாத்மா ஆஸ்தித சாஹி யுக்தாத்மா மாம்யேவானுத்தமாம் கதிம். ஆம் ஏவம் தாம் கதிம். படிங்க மாதாஜி. இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிறைவேற்றுள்ளவனே நான் என்னை போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. பொருள் உரை. அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவரும் மகாத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்கள் விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கும் அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடம் சில பௌரி லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மேன்மேலும் முன்னேறுகின்றனர். ஓகே மாதாஜி, போதும் மாதாஜி, போதும். பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க. ரெஸ்ட் நீங்க படிங்க. பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீமத் பாகவதத்தில் அதனென்ன பிரபுஜி? இல்ல விட்டதுல படிங்க. படிங்க, சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இருப்பினும் பூர்ண ஞானத்துடன் இருக்கும் பக்தன். அது படிங்க கரெக்ட்டா. இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகைய பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி ஒரு நொடி வாழ இயலாது. அது போலவே பரமபுருஷன் தனது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவன். அவரை பக்தர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. ஸ்ரீமன் பாகவதத்தில் 9.4.68 இறைவன் கூறுகிறார், சதாவே சாதவே சருத்தயம் ஸ்ருதயம் மக்யம் சாதுனாம் ஹிருதயம் தரம் மத் அன்யத்தே நா சனந்தி நாகம் பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர். நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கு தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பாருங்க, சாதவோ ஹிருதயம் முக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துகம் மதன்யத் தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. பக்தர்கள் இதயத்தில் இருக்காங்க, நான் அவங்க இதயத்தில் இருக்கிறேன். என்னையை தவிர பக்தனுக்கு எது தெரியாது, அவனை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ பகவான் சொல்கிறார். ஓகே, இதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, சதுவிதா பஜனேமாம் ஜனா சுகித்ரம் ஆச்சுன்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தாந்தி ஞானீஷா பிரதர்ஷபா. ஆர்த்தோனா துன்பத்தில் இருக்கவங்க கடவுளை கும்பிடுவாங்க. ஆர்த்தோ ஜிக்ஞாசு இன்க்யூசிட்டிவ். அது என்ன, இது என்ன, அந்த மாதிரி. ஓகே, இன்க்யூசிட்டிவ். ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி பொருளை தேடுறவங்க, மணிக்கு பின்னால் இருக்கவங்க. அப்புறம் ஞானி வைஸ்மேன். இந்த 4 பேர் கிருஷ்ணா பின்னால் வருவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா? பிரபாத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரில் எனக்கு அறிவாளி தான் ரொம்ப பிடிக்கின்றார். ஏன்னா அறிவாளி கிருஷ்ணனுடைய அன்பு தொண்டு மாத்திரம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் பின்னால் இருக்கார். மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வைஸ் மேன் ஞானிக்கு அது கிடையாது. யார் ஞானவான்?
பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தரே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதல்லவா. அந்த மாதிரி ஒருத்தர் பல பிறவிக்கு அப்புறம் வாசுதேவன் தான் பகவான் சொல்லி நினைக்கிறவர் ரொம்ப ரொம்ப ரேர். அவர் தான் ஞானவான். அவர் தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை மற்றவங்க எல்லாரும் மோசம் கிடையாது, அவங்களும் மிக பரந்தன்மை உள்ளவங்க. ஏன்னா அவங்க வந்து கிரேட் சோல்ஸ். ஏன்னா அன்புனால கேட்குறான், கிருஷ்ணா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குறான், அது தவறு கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், நிறைவேற்றி அவர் அதை மாத்திரம் நிறைவேற்ற மாட்டார், அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு இடம் கொடுத்துருவார், அவருடைய பொற்பாதங்களை இடம் கொடுத்துருவார். இதான் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இவன் போனது வந்து பௌதிகத்தை, எனக்கு வந்து இந்த சீட் கிடைக்கணும் காலேஜில், இல்லைன்னா நல்லா படியாக இருக்கணும், நிறையா செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரே பண்ணுறாங்க கிருஷ்ணர்கிட்ட. ஆனால் கிருஷ்ணர் அந்த காரியத்தை நிறைவேற்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அடுத்த லோகத்துக்கு கிருஷ்ணனுடைய பொற்பாதங்களையும் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, 19 படிக்கலாம். சரோஜ மாதாஜி 19. பகுனாம் ஜன்மனாமந்தே. வீட்டில் இருக்கீங்க சரோஜ மாதாஜி. ஞானவான் மாம் பிரபத்தனே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா ஞானவான் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுலபஹ. படிங்க மாதாஜி. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஒரு உயிர்வாழி வேத கடவுளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் போது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே என்னும் தூய்மையான திவ்ய ஞானத்தினை பற்பல பிறவிகளை கடந்த பின் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில் லௌகீக பற்றை ஒருவன் துறக்க முயன்று கொண்டிருக்கும் போது அருவவாத கொள்கை மீது சற்று பற்றுதல் கொள்ளலாம். ஆனால் மென்மேலும் முன்னேற்றம் அடையும் போது ஆன்மீக வாழ்விலும் செயல்கள் உள்ளன என்றும் அச்செயல்களே பக்தி தொண்டு எனப்படுகின்றன என்றும் அவன் புரிந்து கொள்ள முடியும். படிக்கிறாங்களா? கொஞ்சம் படிக்கணும், ஒரே ஒரு பாயிண்ட் படிங்க. அவ்வாறு உணர்ந்த பின்னர் அவன் பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், அவர் இன்றி இந்த ஜட தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சரி, புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ கிருஷ்ணா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஸோ பௌதிகத்தில் இருக்க வரையும் நமக்கு ஆன்மீகோட்ட நாட்டம் வராது. ஓகே, அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம், டிசீஸ்ன்றோம். இதுக்கு மருந்து வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம். அது சொல்ல சொல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் வரும். ஓகே, கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க, அதுலேருந்து படிங்க. ஹரிகிருஷ்ண மந்திரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கு காரணம், அவரின்றி இந்த ஜட தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகில் உள்ள பல்வேறு வகையான குணம், ரூபம் முதலியவற்றின் தெரிந்த பிரதிபலிப்பே இந்த ஜட உலகம் என்பதையும் ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவன் உணர்கிறான். இவ்விதமாக அனைத்தையும் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறான். வாசுதேவரை பற்றிய இத்தகைய பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்துகிறது. இவ்வாறு சரணடைந்த மகாத்மாக்கள் மிகவும் அரிதானவர். இந்த ஸ்லோகம் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தின் 3வது அத்தியாயத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஓகே மேடம், இவரும் படிக்கணும். மலையாளம் படிக்கணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலையாளம் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சஹஸ்ர ஸ்ரீஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரத்வாத் சா பூமி விஸ்வதோ வித்வா யாநிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாம் ருதத் ஏஷானோ யத் அன்னேனா திரோஷதி. சாந்தோபனிஷத் உபனிஷத்தில் 5.1.15 கூறப்பட்டுள்ளது. நாவை வாச்சோ நா சசும்ஷி ந ஸ்ரோத்னானி நா மனாம்சி யா சஷதே பிராண இதி
ஏவா சஷதே பிராணோ ஏவைதானி சர்வாணி பவந்தி. ஓர் உயிர் வாழியின் உடலில் பேசுவதற்கான சக்தியோ, பார்ப்பதற்கான சக்தியோ, கேட்பதற்கான சக்தியோ, நினைப்பதற்கான சக்தியோ முக்கியம் அல்ல. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே முக்கியம். அது போலவே வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனதின் செயல்களுக்கு என உடலில் பற்பல சக்திகள் உள்ளன. ஆனால் பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவம் அற்றவை, எங்கும் நிறைந்து எல்லாமாக விளங்குவதால் பக்தர்கள் வாசுதேவரிடம் முழு அறிவோடு சரணடைகின்றனர். பகவத்கீதை 7.17 மற்றும் 11.40 ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ அதனால் ஒருத்தர் வந்து வாசுதேவ தான் எல்லாம் சொல்லி சரணடைது ரொம்ப ரேர். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த நமக்கு டிவோட்டிஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு வந்ததுன்னா அது கிருஷ்ணரே தான் கொடுக்குறது. ஓகே, நமக்கு ஏதாவது ஒன்று பறி போகுதுன்னா அது கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. நமக்கு ஏதாவது ஒன்று வருதுன்னா அதுவும் கிருஷ்ணனுடைய அனுமதியெல்லாம் வருது. ஓகே, அதனால் சில சமயம் நமக்கு நல்லா எம்பவர் பண்ணி வச்சுருப்பார் ஒரு சேவை பண்ணுறதுக்கு. திடீர்னு நமக்கு உடல்நிலை சரியாக போய் அது சேவை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அது கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார், அந்த திறமையை வந்து வித்ட்ரா பண்ணிட்டார்னு அர்த்தம். ஓகே, அதனால் நிறைய காரணங்கள் பண்ணுவார். அது எது நம்ம காரணம் சொல்ல முடியாது, அந்த பக்தருக்கு தான் தெரியும். அதே மாதிரி பகவான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் நினச்சிக்கணும் நம்ம வந்து ஒரு கருவி தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் புரிய வச்சுக்கணும். ஓகே, என்னால் இந்த சேவை பண்ண முடியுதுன்னா அது ஒரு கிருஷ்ணனுடைய கருணையினாலும் இது பண்ண முடியுது. அவர் வேறு யாருனாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போதைக்கு நான் கருவியாக இருக்கேன். ஓகே, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் பெருசாக நம்ம பீத்திக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ராஜகீழ் பாகத்தில் இங்கே ப்ரோக்ராம் நம்ம நடத்தலைன்னா வேறு யாராவது வந்து நடத்துவாங்க. நம்ம ஒரு கருவி தான், அவ்வளோதான். நம்ம வந்து மாயா கையில் கருவியாக இருக்கலாம், இல்லைன்னா கிருஷ்ண கையில் கருவியாக இருக்கலாம். கிருஷ்ண கையில் கருவியாக இருந்தோம்னா நமக்கு அடுத்த கருவி நல்ல கருவியாக கிடைக்கும். ஓகே, அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து நம்ம தான் பண்ணுறோம்னு நினச்சிட்டோம்னா என்ன ஆகிடும், நமக்கு இந்த மாதிரி நம்ம இதில் மாட்டிப்போம். கிருஷ்ணா வந்து வித்ரா பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். அர்ஜுனர் வந்து அதே காண்டிபம் தான் வச்சுருப்பார். ஆனால் அந்த காண்டிபம் வந்து யூஸ் ஆகாது. எப்போ கிருஷ்ணன் அந்த உலகத்தை விட்டு போன உடனே அந்த ராணிகளை கூட அவரால் காப்பாற்ற முடியாது திருநங்கட்டேந்து அர்ஜுனால. அர்ஜுனன் வந்து வருத்தப்படுவார், நிறைய காண்டிபம் தான் இருக்குது ஆனால் என்னால் காப்பாற்ற முடியாது. சரி, அப்போ தான் பகவத்கீதை கிருஷ்ணன் என்னன்னு சொன்னாரோ நினச்சி பார்த்துப்பார். ஓகே, இப்போ வந்து கிருத்திகா மாதாஜி 20. ஹரே கிருஷ்ணா. காமை சை சை ஹிதஞானா காமைஸ்தைஸ்தைர்ஹிருதஞானா பிரபத்யந்தே அன்யதேவதா தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்று வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். பொருளுரை: எல்லாவித ஜட களங்கத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஜட கலகங்கள் முற்றிலுமாக கழுவப்படாதவரை அவர்கள் பக்தியற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். ஆனால் ஜட ஆசைகளுக்கு மத்தியிலும் பரமபுருஷரிடம் அடைக்கலம் பெறுவோர் வெளிப்புற சக்தியால் அவ்வளவாக கவரப்படுவதில்லை. சரியான இலக்கை அணுகுவதால் அவர்கள் விரைவிலேயே எல்லா லௌகீக ஆசைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஒருவன் தூய பக்தனாக அனைத்து ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருந்தாலும் சரி, ஜட ஆசைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, ஜட கலகத்திலிருந்து முக்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தாலும் சரி, அவன் வாசுதேவரிடம் சரணடைந்து அவரையே வழிபட வேண்டும் என்ற ஸ்ரீமத் பாகவத்தில் 2.3.10 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. என்ன எந்த படிச்சுட்டு இருக்கேன்? அதான் கரெக்டா.
less intelligent people. கொஞ்சம் கத்திப்படி. Less intelligent people who have lost their spiritual sense. கேக்குதா மாதாஜி? ஈஸ்வரி மாதாஜி கேக்குதா உங்களுக்கு பேசுறது? கேக்குதா? சரி ரைட் ஓகே தேங்க் யூ. படி. Less intelligent people who have lost their spiritual sense take shelter of demigods for immediate fulfillment of material desires. Generally, such people do not go to the Supreme Personality of Godhead, but they are in the lower mode of ignorance, lower mode of nature, ignorance and passion, and therefore worship their various demigods. The following rules and regulations of worship, they are satisfied. The worshippers of demigods are motivated by small desires and do not know how to reach the supreme goal, but a devotee of the Supreme Lord is not misguided. Because in Vedic literature there are recommendations of worshipping different gods for different purposes. Example, a deceased man is recommended to worship the sun. Those who are not devotees of the Lord think that for certain purposes demigods are better than Supreme Lord. But a pure devotee knows that the Supreme Lord Krishna is the master of all. In Chaitanya Charitamrita Adi Leela 5.142, it is said, Ekala Ishvara Krishna Arasa Bhavitya. Only the Supreme Personality of Godhead is the master and all others are servants. Therefore, a pure devotee never goes to demigods for satisfaction for his material desires. He depends on the Supreme Lord and the pure devotees are satisfied with whatever he craves. இது ரொம்ப முக்கியமான சொல்லுவோம். காமை ஸ்தை ஹிருதஜானா பிரபத்தியந்தே அந்நிய தேவனா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நேதா ஸ்வயா. யாருடைய அறிவு வந்து திருடப்பட்டிருக்கோம், ஓகே, பௌதிக ஆசையின் திருடப்பட்டிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, டெமிகாட்ஸ் நடத்துறாங்க. ஓகே, அவங்களுடைய நேச்சர் ஏதோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் டெமிகாட்ஸை வர்ஷிப் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராகுகேது பூஜை பண்ணுங்க, சனி பகவானை சுற்றி வாங்க, நவகிரக பூஜை பண்ணுங்க, தேவி பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடெல்லாம். இதெல்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஏதோ ஒரு ஆசாமிய கடவுள்னு சொல்லி வழிபடுறது தான் வேதங்களில் சொல்லப்படலை. ஆனால் இந்த மாதிரி நவகிரக பூஜை, தேவி பூஜை, இதெல்லாம் கார்த்திகன், விநாயகர் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது அகெயின்ஸ்ட் வேதாஸ் கிடையாது. ஆனால் இதை வந்து டெமிகாட் வர்ஷிப் சொல்லுவாங்க. டெமிகாட்னா கீழே கிடையாது. டெமிகாட் வர்ஷிப் யார் பண்ணுவாங்கன்னா பௌதிக ஆசை உள்ளவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெமிகாட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுமே இந்த உடல், அவங்க உடல் மேக்ஸிமம் இருக்க வரையும் தான் இருக்கும், இல்லை நம்ம உடல் இருக்க வரையும் இருக்கும், அது கூட முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேட் ஆகாது. அதனால் குறைந்த புத்தி உள்ளவங்க தான் டெமிகாட் வர்ஷிப் பண்ணுவாங்க. உண்மையிலேயே புத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிறவியில் நமக்கு சுகமாக இருக்கிறத விட நம்ம அடுத்த பிறவி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் ஒருத்தர் வந்து எந்த விதமான ஆசை இல்லாட்டாலும் சரி, எல்லா விதமான ஆசை இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஆசைக்கு மேலே மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை இருந்தாலும் சரி, பகவானை ஒன்றாயிரம்னு சொல்லி அந்த ஆசை இருந்தாலும் சரி, பகவானை தீவிரமாக வழிபட்டோம்னா அது எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அது இல்லாமல் இல்லை இந்த பக்தி பர்டிகுலர் நான் கிருஷ்ணர் தான் கும்பிட்றேன், இந்த பர்டிகுலர் இதுக்கு மாத்திரம் நான் அந்த ராகுக்கு இது பூஜை பண்ணிடுறேன், அப்போ இது சரியாயிடும் அப்படின்னா அது வந்து எப்படியா விபச்சாரின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரணாகதி கிடையாது. ஃபுல்லாக ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட்னா அது என்னது, அது வந்து பத்தினி பெண் இல்லையா, இல்லைன்னா விபச்சாரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படி கும்பிட்டா அப்படியா. ஓகே, ஒரு விசுவாசம் கிடையாது கிருஷ்ணன் மேலே. சரணாகதி பிரின்சிபல் ஒன்று இருக்கு இல்லையா, விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் எந்த விதமான ஒரு இடைஞ்சல் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் எந்த விதமான டெமிகாட்சி போக மாட்டேங்கிறது தான் வைஷ்ணவுடைய தீர்மானம். ஓகே, நார்மல் மீன்ஸு கீழே இருக்க மீன்ஸ் அது கீழே இருப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்காங்கல்ல மக்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டெமிகாட்ஸ் வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம கெடுக்கணும் அவசியம் கிடையாது, கடைசியில் அது கிருஷ்ணன் தான் போகுது. ஆனால் அந்த வரங்கள் வந்து நிலைச்சி நிற்காது, மாறிடும். ராமன் வரம் வாங்கினான் சிவன்ட்ட, ஆனால் ராமர் அவனை அழிக்கும் போது சிவனை நோக்கி ப்ரே பண்ணு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, உங்கள் பக்தன் உங்களை நோக்கி ப்ரே பண்ணுறாரு, நீங்கள் காப்பாற்றுங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவன் சொல்லுவார், இல்லை இல்லை அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சதுன்னு. ஏன்னா ராமர் ஒருத்தர் இது பண்ண முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதனால் இந்த
வரங்கள்லாம் ரொம்ப நிலைச்சி நிற்காது. அந்த டெமிகாட் அந்த பர்டிகுலர் வளத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது, அதை கொடுக்குறாங்க. ஆனால் சிவன் வந்து இந்த இந்திரன் சந்திரன் பிரம்மா மாதிரி கிடையாது. சிவன் வந்து யாரும் ஒருத்தர் சிவனாக மாற முடியாது, விஷ்ணு தான் சிவனாக மாறுவார். அதனால சிவன் வந்து அழிவு கிடையாது. இந்திரனுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அழிஞ்சிடுவார். பிரம்மாவுடைய ஒரு நாளில் வந்து 14 இந்திரன் வர்றார். ஒரு நாளில் 14 முறை இந்திரன் பறந்து இறந்துடுறாங்க, வேறு வேறு இந்திரனாக வந்துடுவாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்கள், ஒரு இந்திரனுக்கே எவ்வளோ கோடிக்கணக்கான வருஷங்கள் இருக்குது. நம்மளால் நம்ம பிறவியில் ஒரு இந்திரன் கூட அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம பிறவி நிறைய முடிஞ்சிடும். அந்த மாதிரி 14 இந்திரன் வந்துடுவானா பிரம்மாவுடைய 12 வருஷத்தில். ஓகே, அப்போ பிரம்மாவுடைய 30 டேஸில் எவ்வளோ பாருங்கள், 14 இந்திராஸ் வருவாங்களா, 14 இந்திராஸ் வருவாங்க ஒரு நாளைக்கு. 14 into 30 எவ்வளோ ஆச்சு, 420 இந்திராஸ் ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 5000 வந்துடும் தோராயமா இல்லையா? 100 வருஷம் 5 லட்சம் இந்திரன். புரியுதா உங்களுக்கு? இப்படி கணக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இது இருக்கு இந்திரன் போஸ்ட்டே. ஆனால் சிவன் அப்படி கிடையாது. சிவன் ஒரே சிவன். ஓகே, பிரம்மா ஒரே பிரம்மா, விஷ்ணு ஒரே விஷ்ணு. ஆனால் பிரம்மாவும் போஸ்ட் தான், சிவன் வந்து போஸ்ட் கிடையாது. ஓகே, சிவன் வந்து விஷ்ணுவே சிவனாக மாறுவார். இப்போ 21 மாத்திரம் படிக்கலாம். சத்யா மாதாஜி நீங்கள் ஸ்லோவாக படிங்க. 21. ஹரே கிருஷ்ணா. யோ யோ யம் யம் தனும் பக்தா श्रद्धया चिदम् इच्छति तस्य तस्याचलं श्रद्धां ताम्येव विदधाम्यहम् अहम् करेक्ट. நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. I am in everyone's heart as the super soul. Super soul. As soon as one decides to worship some demigods, I make this I make his steady so that he can devotee himself to that particular deity. Ritual deity. Thank you madam. என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லா எழுதிட்டும் இருக்கேன். இப்போ ஒருத்தர் விநாயகரை கும்பிட்றான்னு வச்சுப்பேன், விநாயகா அப்படின்னு சொல்லி கும்பிடும்போது அவருடைய அந்த நம்பிக்கையை, விநாயகருக்கு மேலே உள்ள நம்பிக்கையை பலப்படுத்துகிறாங்க கிருஷ்ணர். சில பேர் முருகன் ரொம்ப பிடிக்கும், முருகா அப்படின்னு சொல்லி முருகன் மேலே நம்பிக்கை பலப்படுத்துறார், சிவன் மேலே நம்பிக்கையை பலப்படுத்துறார். ஏன் பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு அந்த நம்பிக்கை நம்பி அப்புறம் கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அவருக்கு. ஓகே, ரொம்ப சிவனை கும்பிட்றவங்களாம் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி கும்பிட்றவங்க கடைசியில் கிருஷ்ணர்கிட்டே கௌரங்கட்டே வந்துடுவான். சிவனே வந்து காதில் சொல்வார், நீ இப்படி போகணும்னு சொல்லிட்டார். ஓகே, அதனால் இந்த நெபிகார் வர்ஷிப் பலப்படுத்ததே கிருஷ்ணர் தான். அதில் நம்ம வந்து இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் முருகனை கும்பிட்றீங்களா கும்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் வெளியில் போயிட்டுருக்கார். ஓகே, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும் இந்த லைவில் போயிட்டுருக்கோம். ஓகே, அவரை என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நல்லா பண்ணுங்க, ரிலீஜியஸாக இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கிருஷ்ணன் தான் கும்பிடணும், நீங்கள் ரொம்ப கீழே இருக்கீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஹாசி ஹரிணி படி, கொஞ்சம் கிட்ட வந்து படிக்கணும், கத்தி படிக்கணும். God has given independence. God has given independence to everyone. Therefore, if a person desires to have a material enjoyment and wants very nicely, sincerely to have such facilities from the material demigods, the Supreme Lord, as super soul in everyone's heart, understands and gives specifically to such persons. As the Supreme Father of all living entities, He does not interfere in their independence, but gives all facilities so that they can fulfill their material desires. Some may ask why the all-powerful God gives facilities to the living entities for enjoying this material world, and so lets them fall into the trap of the illusionary. The answer is that if Supreme Lord, as super soul, does not give such facilities, then there is no meaning to independence. Therefore, He gives everyone full independence, whatever one likes.
அதனால் பகவான் தான் என்ன பண்ணுறார், அதை வந்து ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுறார். அதே மாதிரி பகவான் தான் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாரு. சில பேர் கேட்கலாம், ஏங்க எனக்கு விட்டுறேன், கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும்னா என்னையே அப்படியே கிறிஸ்டின் நினைக்கிற மாதிரி பண்ணிட வேண்டியதானே வருது, ஏன் பிராணம் அடிக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து சுதந்திரன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இல்லையா? ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்றாரு. மீன்ஸ் இந்த டெசிஷன் ஏற்றுக்கலான்றார். அது லிமிட்டட் தான். அந்த அதில் ஃபுல்லாக இருக்கு அவர். எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். நம்ம கிறிஸ்டனை சரணடைய மாட்டேன், அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றாரு. அதனால் நம்ம சரணடைகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம நினச்சோன்னா அது கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, சாதாரண both the living entity and the demigods are subordinate to the will of the Supreme Personality of God. Therefore, the living entity cannot worship the demigod by his own desire, nor can the demigod bestow any benedictions without the supreme will. As it is said, not a blade of grass moves without the will of Supreme Personality of God. Generally, persons who are distressed in the material world go to the demigods, and as they are advised in the Vedic scriptures. A person wanting some particular thing may worship such demigod. For example, a diseased person is recommended to worship the sun god. The person wanting education more may worship the goddess of learning, Saraswati. And the person wanting a beautiful wife may worship the goddess of Uma, the wife of the Lord Shiva. In this way, there are the recommendations in Shastra, Vedic scriptures, for the different modes of worship for different demigods. And because a particular living entity wants to enjoy particular material facility, the Lord inspires him with a strong desire to achieve the benediction from the particular demigod. And so, he successfully receives the benediction. ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காரு. பௌதிக லோகம் இதுதான், அனுபவி ராஜா அனுபவி. ஓகே, அதை அனுப்பிச்சி வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கேற்றபடி இந்த கடவுளை கும்பிட்டா உனக்கு உடல்நிலை சரியாயிடும், இவங்களை கும்பிட்டா அழகான ஒய்ஃப் கிடைப்பாங்க, ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு கிருஷ்ணன். ஓகே, ஏன்னா ஹி லவ்ஸ் தட் இண்டிவிஜுவல் லிவிங் என்டிட்டி. அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பையனுக்கு ஏற்றாப்படி, அவருடைய குழந்தைங்களுக்கு ஏற்றாப்படி அவர் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இது நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளே கொடுத்து சொல்கிறோம், எதுக்காக நீ கஷ்டப்படுற மாதிரி அனுப்பிச்சேன். அது ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்கல்ல, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். தப்பு அதான் பாட்டில் தப்பு. ஓகே, ஸோ ஹீ இஸ் பெர்ஃபெக்ட் ஒன்லி. அவர் மனுஷனாக பிறந்தாலுமே பெர்ஃபெக்டாக இருப்பார். ராமராக இருந்தார் இல்லையா, பெர்ஃபெக்டாக தான் செயல்பட்டார். ஓகே, ஸோ இவங்க வந்து இமேஜினேஷன்லாம். ஸோ அவங்களுடைய அந்த பக்திக்கு ஏற்றாப்படி, அந்த மூடுக்கு ஏற்றாப்படி ஒரு டெமிகாடை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஓகே, இது பகவான் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இது டெமிகாட்ஸுக்கு வந்து தெரியாது. இவன் முருகக்கடை வந்து சொல்ல முடியாது, இவன் என் பக்தனாக அப்படி சொல்ல முடியாது. பரமாத்மா தான் அதை பலப்படுத்துவார். அது பரமாத்மா லிங்கிங் எல்லாருக்குமே. குருவுக்குமே பரமாத்மா தான் லிங்கிங். குருவுடைய ஹார்ட்லேயும் பரமாத்மா இருக்காங்க, சிஷ்யனுடைய இதயத்துலேயும் பரமாத்மா இருக்காங்க. ஸோ அந்த சிஷ்யனுக்கு எது வேணுங்கிறத பரமாத்மா வந்து குரு மூலமாக சொல்லி தான் குரு சொல்கிறார். அதனால் குருவை வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் நினைக்கக்கூடாது. ஓகே, யார் ஒருத்தர் குரு சாதாரண மனிதன் நினைச்சாங்களோ அவங்க வந்து விழுந்துருவாங்க. The demigods cannot infuse living entities with such affinity. But because the Supreme Lord, Super Soul, who is present in hearts of all living entities, Krishna gives impetus to man to worship certain demigods. அதனால் அவன் காளி பக்தனாக இருக்கானா, காளி வந்து இது பண்ணல, கிருஷ்ணா தான் அந்த ஊக்கம் கொடுக்குறாரு, கொடுத்து நீ காளியை வர்ஷிப் பண்ணு அப்படின்றார். ஓகே, the demigod are actually different parts of the universal body of the Supreme Lord. Therefore, they have no independence. அவங்க ஒரு கை விரல் மாதிரி, இந்த விரலுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது இல்லையா, நான் நினச்சாதான் ஆடும், இல்லை ஆடாது, அந்த மாதிரி. ஓகே, the Supreme Personality of God as Super Soul is also present within the heart of demigods. Therefore, he arranges through the demigods to fulfill the desire of living entity. But both the demigod and the living entity are dependent on the Supreme Will. They are not independent. மிகப்பெரிய சென்டென்ஸ் இதுதான். ஸோ அதனால் ஒருத்தர் ராவணன் வந்து சிவனையோ பிரம்மாவையோ கும்பிடும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிறத லிங்க் பண்ணுறதே கிருஷ்ணர் தான், பரமாத்மா மூலமாக. ஓகே, உடனே அந்த டெமிகாட் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நினைக்கிறான்னு சொல்லி அங்கே வருவாங்க. ஓகே, இல்லைன்னா லிங்கிங்கே இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே லிவிங் ரெடி, ரெண்டு பேருமே உயிர்வாளிகள், விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவாத்மா தான் ரெண்டு பேருமே. அதனால் ஒரு ஜீவாத்மா வந்து இன்னொரு ஜீவாத்மா புரிந்து கொள்ள முடியாது. இப்போ எப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலுமே கணவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா, மனைவி என்ன நினைக்கிறான்னு தெரியுமா கணவனுக்கு?
2 பேரும் புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா சொன்னாதான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்திரன் சந்திரன்லாம் அதே மாதிரி தான். நம்ம நினச்ச உடனே அங்கே வரணும் கிடையாது. இந்த லிங்கிங் யாருன்னா, இந்த வேதங்களில் மந்திரங்கள்லாம் சொல்லி இது பண்ண உடனே அதை லிங்க் பண்ணுறது கிருஷ்ணா தான் லிங்க் பண்ணுறாரு. அப்படி தான் இந்திரனுக்கு தெரியும். ஓகே, இல்லைன்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க எல்லாரும். அதனால் டெமிகாட் வர்ஷிப் வந்து முழுவதுமாக பௌத்தியில் வந்து வரவேற்கப்படலை. ஓகே, சில இதில் அல்பமேதஸ்தான் சொல்கிறாங்க, சில இதில் வந்து புத்தி வந்து கம்மியாக இருக்குன்றாங்க, இது மாதிரி குறைந்த புத்தி உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அதனால் எது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பகவத்கீதைனா, மன்மனா பவமத் பக்தும் அத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவி சுத்தே ஆத்மானம் அத்பரான, என்னுடைய பக்தனாக என்னுடைய மனசில் நினச்சிட்டே இரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னையை வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். இதுதான் எசன்ஸ் ஆஃப் கீதா. இப்படி யார் கிருஷ்ணோட சரணடைகிறாரோ அவருடைய யோகக்ஷேமம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 to 10 minutes பண்ணலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. ஆசிரியர் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா, ரெடி பண்ணிக்கோ. ஈஸ்வரி மாதா நீங்கள் சொல்லுங்கள் கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பக்தர்களுக்கு என்னை தவிர வேற எதுவும் தெரியாது, எனக்கு பக்தரை விட்டு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. வெரி நைஸ். சாதவ ஹிருதய மையம் சாதனா இல்லையா, அந்த ஸ்லோகம் தான் கரெக்ட். பாவனா. ஓகே, அந்த ஸ்லோகம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க மாதாஜி, அவ்வளோ தானே. நீ சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அதில் பிரபுபாதர் வந்து கோவிந்த மாதாஜி வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அடுத்த பிறவில பிரம்மச்சாரியா இருப்பாங்க சொல்றாரு. கோவிந்த மாதாஜி வந்து நன்றி சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யாருடைய அறிவு திருடப்பட்டிருக்கோ அவர்கள்லாம் தேவர்களை வழிபடுவார்கள். பௌதிக ஆசைகள் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுவார்கள் பிரபுஜி. அவங்க தேவர்களை வழிபடுறதுக்கும் பகவான் தான் நமக்கு அது தூண்டுதலா இருக்காரு. பகவான் தான் நமக்கு கொடுக்கிறாரு அந்த இதுவும். பலப்படுத்துறதே பகவான் தான். அப்புறம் பிரபுபாதா இதுல வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து தூய வைஷ்ணவர் வந்து கிருஷ்ண பக்தி வந்து எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும்னு நினைப்பாங்க. கரெக்ட். தனத்தானே இது பண்ண மாட்டாங்க, பயிற்சி பண்ண மாட்டாங்க. கோஷியானந்தி பஜனானந்தி. பஜனானந்தி தனக்கு தானே பண்ணுறதா பஜனானந்தி. கோஷியானந்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கன்னு சொல்லுவார். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. பகவான் தான் எல்லாமே அப்படிங்கறத சொல்லணும். அதாவது நம்ம ஜீரோ, கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் வந்து பன்றியோட மலத்தை விட நம்ம கீழே பௌதிக ஆசை இருக்க கூடாது, கிருஷ்ண உணர்வுரிய ஆசை தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே சரணாகரி. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஹரிணி சொல்லு. ஹரிணி. குரு வந்து நம்ம இது ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, வெரி நைஸ். ஓகே சார். சார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? கொஞ்சம் கத்தி சொல்லணும். சொல்லுங்க. எலி. ஆமா, கொஞ்சம் கத்தி. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பிளேஸ் எந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல பயங்கரமா அட்டாச் ஆயிராங்களோ அவங்க வந்து திருப்பி இந்த மாதிரி எலியா வரலாம். எலி இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மம். பாவமா அந்த அட்டாச்மென்ட்ஸ் பிளேஸ்ல அட்டாச்மென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கலாம் இந்த இடத்துல கரெக்ட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிரீச்சிங்ல வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பிரகலாதரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மாதாஜி கேக்குறாங்க, அவர் ஏன் பகவான் வந்து என்னுடையவர் அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு,
இந்த உயிர்வாளிகள் எல்லாம் என்னுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தான் கிருஷ்ணா சொல்றாரு. அதே போல நாம் கடவுள் என்னுடையவர்னு என்ன சொல்லலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா எல்லாருக்குமே சொல்லிக்கலாம், அதான் கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே என்னுடைய கடவுள், என்னுடைய கிருஷ்ணன், என்னுடைய கிருஷ்ணன் சொல்லலாம். பௌதிகத்துலதான் அது ஆசைப்படக்கூடாது, கடவுள் என்னுடையவர்னு சொல்லி ஆசைப்படலாம், அதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. பௌதிகத்துல என்னோட சொன்னா அது என்னோடதுதான், ஆனா ஆன்மீகத்துல அப்படி கிடையாது, எல்லாருமே சொல்லிக்கலாம் என்னோடது. பகவத்கீதையில அந்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மானா விரதம் அனுகுல்யன கிருஷ்ணானு செல்லும் பக்தி உத்தமா. நம்ம எந்த விதமான பலநோக்கு செயல்கள் மேல ஆசை காட்டக்கூடாது. அது மாதிரி நம்ம பகவானுக்கு தான் சேவை செய்யணும்ன்ற என்ற அன்புடன் பகவானுக்கு சேவை செய்யணும். அதுதான் தூய பக்தி தொண்டு. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபத சொல்ற சரணாகதின்னா நான் எதுவுமே இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாமே என்பதுதான். சரணாகதி அடைவது மிகவும் கடினம்னு பிரபுபத அவர்கள் சொல்றார் பிரபு. தூய பக்தன் பௌதிக தேவைக்காக என்றுமே தேவர்களிடம் செல்வதில்லை. அவர் பரம புருஷரை நம்பியுள்ளார். அவர் எதை கொடுத்தாலும் அதில் அவர் திருப்தி அடைகிறார் பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணனோட கருவியா இருக்கணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. பிரபுபாதரை பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்தது பிரபுஜி. அப்புறம் அவரை ஏன் ஃபாரின்லயே எல்லாம் பண்ணாரு அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு பிரபுஜி. அவர் இந்தியா தானா அப்படின்லாம் சர்ச் பண்ற மாதிரி இருக்கு. அதனால அப்புறம் பார்த்தா கல்கட்டாக்காரர் அப்படிலாம் இருந்தது. இனிமேதான் பிரபுஜி அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அவர் இந்தியா தான் ட்ரை பண்ணாரு. ஆக்சுவலா அவர் 60 கல்கட்டா தான் பிறந்தாரு. அவரு தன்னுடைய 60 வயசு வரை இங்கே தான் ட்ரை பண்ணாரு. 69 வரை இங்கே தான் ட்ரை பண்ணுறாரு. எங்கள் கேட்கல கடைசியில் தான் வயசான காலத்தில் அமெரிக்கா போகிறார். ஹார்ட் அட்டாக் 2 வந்துடுது அவர் போகும்போதே. அதுக்கு சரக்கு கப்பலில் ஓசி டிக்கெட் தான் வாங்கி போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இறங்கி யாருமே தெரியாமல் கஷ்டப்பட்டு தான் அவர் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அமெரிக்காவில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அமெரிக்காக்காரங்க வந்தவொடனே தான் இந்தியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் இந்தியாவில் வந்தது இஸ்கான். இந்தியாவில் 3 பெரிய டெம்பிள் கட்டிட்டார் அவர் அப்புறம் அமெரிக்காவில் கட்டிட்டு அப்புறம் இந்தியாவில் வரவேற்பு கொடுப்பாங்க. பெரிய பிரைம் மினிஸ்டர்லாம் போய் வரவேற்பாங்க அவரை ஏர்போர்ட்டில் போய். 40 ருபீஸோட போவார். திருப்பி அதே 40 ருபீஸை கொண்டு வருவார். ஓகே, இந்த ஆட்டோலுக்கு கொடுப்பாரு சொல்லுவார். அப்புறம் எல்லாம் வரவேற்றோன்னா அப்புறம் இங்கே இந்தியாவில் 3 கோயில் கட்டுவார். மாயப்பூரில், பிருந்தாவனில், பாம்பேல மிகப்பெரிய கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் 107 டெம்பிள் வந்ததுக்கப்புறம் தான் அவர் இந்த உலகத்தோடு போவார். சூப்பர் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. Hare Krishna Prabhuji. Hare Krishna. The devotees are always in my heart and I am always in the devotees heart of the devotees. Yes. ரொம்ப ஒரு அருமையான வாசகம் இல்லை மாதாஜி? அது நமக்கு நம்பிக்கை வருது இல்லையா? கிருஷ்ணர் நம்ம இதயத்தில் எப்பயுமே இருக்கிறாரு, நம்மளும் கிருஷ்ணனோட இதயத்தில் எப்பயுமே இருக்கணும். ஓகே, ஓகே மேடம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக நம்ம 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே, அதில் சேஞ்ச் கிடையாது. நம்ம சண்டே கிளாஸ் தான் அப்படி மாற்றிட்டோம். ஓகே, சண்டே கிளாஸை இப்போ ஃப்ரைடே மாற்றிட்டோம். இது நல்லா வசதியாக தான் இருக்குது இப்போ ஆக்சுவலாக. பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்லுங்கள். புத்தி அல்ப புத்தி. ஆமாம், ஆனால் அப்படி சொல்ல முடியாது அவங்க. அது டெமிகாட்ஸ் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்கிறாரு. நம்ம ஒரு டெமிகாட் வர்ஷிப்பில் பார்த்தா என்ன சொல்லணும்? அவரு நம்ம வர்ஷிப் பண்ண ஒருத்தர் முருகர் ஒன்று கம்ப்ளீட் இருக்காரு. அவர் என்ன சொல்லணும்? நம்ம அவங்க டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணணும்? நீங்கள் நல்லா பண்ணுங்க, நல்லா கும்பிடுங்க, அவ்வளோதான். வேதங்களை அவ்வளோதான் ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா கும்பிடுங்க, நல்லா வச்சுக்கோங்க, நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம நீங்கள் முடிஞ்சால் ஹரே கிருஷ்ணா சேர் பண்ணுங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட போயிட்டு நம்ம கிருஷ்ணா முழுமையான கடவுள், நீங்கள் டெமிகாட் வர்ஷிப் பண்ணிருக்கீங்க, நீ கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? இவர் ஒருத்தர் சொன்னார் பஸ்ஸில் இருக்கும்போது முருகர் வர்ஷிப் பண்ணேன்னு சொல்லி RSSல இருக்கேன் அப்படின்னாரு. உடனே இவர் பார்த்துட்டு பக்தர் நம்ம இஸ்கான்ல ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் என்ன முருகனுக்கு முருகன் கிருஷ்ணா யார் தெரியுமா வெளியே பிரீச் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி பிரீச் பண்ணக்கூடாது. பிரீச்சிங் யாருக்குன்னா அறியாமையில் இருக்கும் பிரீச்சிங். அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அவர் அப்படியே விட்டுருணும், அவ்வளோதான். அவரை மாற்ற முடியாது. ஓகே, அறியாமையில் இருப்பாங்க இல்லையா, அது என்னன்னு கேட்பாங்கல்ல, அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லித்தரும். கேட்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரலாம். ஓகேவா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நாளைக்கு கிளாஸ் ஆஸ் யூஷுவல்
5:45 6 o'clock யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ ஆன்லைன் ஜாயின் பண்ணிக்கலாம், நேரில் வந்துடலாம். ஓகே, நேரில் வரும், நேரில் வரலாம். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். சண்டே வந்து கிளாஸ் வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா சண்டே வந்து சில பேருக்கு பிஸியாக இருக்குது. நாங்களும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம், லெக்சர்லாம் அட்டன் பண்ணுறோம், சர்வீஸும் இருக்குது, லேட்டாக இருக்குது டெம்பிள்லேருந்து வர்றதுக்கு. அதனால் சண்டே கிளாஸை வந்து ஃப்ரைடே கம்பைன் பண்ணலாம் பார்க்குறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்னைக்கு. தேங்க்யூ. ஓகே தானே, உங்களுக்கு ஓகே தானே மாதாஜி, சத்யா மாதாஜி? எனக்கு ஓகே போயிடுச்சு. ரைட். நாளைக்கு வந்துருங்க நீங்கள். நாளைக்கு வாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தர பஷ்யா கிருபா சந்தர்ப்பயேவஜ பைதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.